சிம்பிளான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் சேர்த்து கேஷ்நட் வறுத்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்க வேண்டாம். தயிரோட பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து அது தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மூடி போட்டு ரைஸ் 80% வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரைஸ் 80% குக் ஆனதும் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா இந்த மாதிரி வேக வைக்கும்போது கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இந்த கீ ரைஸ் கூட ஸ்பைஸியாக ஏதாவது கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.